சிஎஸ்கே வந்து இதுக்கப்புறம் அடுத்த சீசன் தான் அதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மினி ஆக்ஷனுக்கு போனா இந்த பசங்கலாம் அதிகமா ரேட்டுக்கு போவாங்க. இப்பயே எடுத்துப்போன்னு சொல்லிட்டு பல பிளேயர்ஸ் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், இப்போ உர்வில் பட்டேல்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சீசனோட ஃபெயிலியர் இது வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன் பார்க்காத ஃபெயிலியர் ஆக்சுவலாக. அந்த ஃபெயிலியர் தான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டே ஓகே எல்லா டீமும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளும் அதை எடுத்துகிட்டு வரலாம், யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இதுதான் மொதல் சீசன் ஒரு சிஎஸ்கேல இவ்வளோ சேஞ்ச் லைனப் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு ஃபேன் வந்து மேட்ச் பார்க்க போகிறான், மேட்ச் பார்க்க போகும்போது டிக்கெட்டோட விலை 10,000னா அந்த 10,000க்கு அவன் எப்படியாவது காசை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டோம் இல்லை எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். மேட்ச் பார்க்கணும், தலை தோனியை பார்க்கணும் அப்படின்னு நிறைய பசங்க அலையிறாங்க. இந்த மாதிரி நிறைய கடனை வாங்கிட்டு போய் மேட்ச் பார்க்கும்போது தோக்கும்போது அவனால் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியுமா? முக்கியமான இந்த சீசன் நம்ம ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா நம்ம விட்ட கேட்ச் அவ்வளோ கேட்சஸ் ப்ரெஷர் வரும். யங்ஸ்டர்ஸ் அவனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் அவனும் அதை மேனேஜ் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்லையோ போலிங்லையோ கொடுக்க ட்ரை பண்ணால் கொடுத்தாங்க. எங்கே லேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ச் விட்டதில் ரொம்ப பெரிய லேக். சுரேஷ் ரெய்னா ஒரு ஃபீல்டிங் கோச்சாக போட்டால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பியாக அசையா இருக்காரு, ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அப்போ இல்லைன்னா இப்போ கோச்சாக இருக்காங்க. ஸோ அசையை பேக் பண்ண மாதிரி நம்ம சுரேஷ் ரெய்னாவையும் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸை சைன் பண்ணி எடுக்கிறாங்க. அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டாவோ இல்லை அதர் கண்ட்ரியாவோ தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் டேலண்ட்ஸே இல்லையானே. இங்கே இருக்கிற டேலண்ட் தான் அங்கே சாய் சுதர்ஷன் ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு. அதே டீமில் ஷாருக் கானா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், சாய் கிஷோரா இருக்கட்டும் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சிஎஸ்கே அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்க மாட்டாங்க. சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் போயிருச்சு, அவ்வளோதான். அதை வச்சுக்கோங்க. தோனி ஐபிஎல் 2026 ஆடுவாரா மாட்டாரா? கண்டிப்பாக ஆடுவாருங்க, அதில் என்னங்க டவுட்டு? இந்த மாதிரி டீம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக டீமை விட்டு போகிற ஆள் கிடையாது. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஸோ இப்போ எங்கூட சிஎஸ்கே முக்கியமாக தல தோனியோட ரிட்டைர்மெண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக முகமது ஜாவேத் அண்ணா வந்திருக்காரு. நான் வெல்கம். இப்போ வந்து சிஎஸ்கே வந்து இதுக்கப்புறம் அடுத்த சீசன் தான் அதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது மினி ஆக்ஷனுக்கு போனா இந்த பசங்கலாம் அதிகமா ரேட்டுக்கு போவாங்க. இப்பயே எடுத்துப்போன்னு சொல்லிட்டு பல பிளேயர்ஸ் சைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேவிஸ், இப்போ உர்வில் பட்டேல்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த பிளேயர்ஸ்லாம் மினி ஆக்ஷன்ல கண்டிப்பா ரேட்டுக்கு போவாங்க. அவங்களாம் இப்ப தூக்கிட்டாங்களே, கண்டிப்பா இப்போ ஒரு 11 செட் ஆன மாதிரி தெரியுது இல்ல. சோ இத பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. இல்லை, நம்ம இவ்வளோ வருஷமா வந்து ஒரு ஆதி காலத்து பாலிசியை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். 6 ஓவருக்கு 45 ரன் வந்தால் போதும், ஒரு விக்கெட் விடுங்க. 15 ஓவருக்கு வந்து நீங்கள் 6லேருந்து 8 ரன் ரேட் ஆடிக்கோங்க. 15வது ஓவர்லேருந்து அடிக்க ஆரம்பிங்க. 20வது ஓவர் வரைக்கும் ஒரு 50லேருந்து ஒரு 80 ரன் வர கடைசி மாதிரி. பால்ல 6 அடிச்சு முடிங்க. ஆமாம், சேப்பாக் கிரவுண்டாக இருந்தால் 160லேருந்து 180 அடித்தா நல்ல ஸ்கோரு. வெளியூருக்குலாம் போனோம்னா எப்படியாவது 180, 190 தொட்டுருங்க. இதை அடித்தா நம்ம வின் பண்ணிடலாங்கிற மைண்ட் செட்லாம் இருந்துச்சு. அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இருந்தது. அப்படி நடுவில் சீக்கிரம் விக்கெட்டு போனால் நம்ம பத்ரிநாத் அவர் அனுப்பி வைப்போம். அவர் போய் ஒரு 2 ஃபுல்லாக சிங்கிள் ஆடி கொடுப்பாரு. அதே பிளானில் தான் இப்போ விஜய் சங்கர் அவர் எடுத்து வச்சோம். தீபக் கூடாவையும் ஓகே ஃபினிஷிங் ரோல் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தோம். இந்த சீசனோட ஃபெயிலியர் இது வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன் பார்க்காத ஃபெயிலியர் ஆக்சுவலாக. அந்த ஃபெயிலியர் தான் வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டே ஓகே எல்லா டீமும் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளும் அதை எடுத்துகிட்டு வரலாம், யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இதுதான் மொதல் சீசன் ஒரு சிஎஸ்கேல இவ்வளோ சேஞ்ச் லைனப் நீங்கள் பார்க்குறது. ஆமாண்ணா. ஆல்சோ வந்து சிஎஸ்கே இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோலயோ இல்ல இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் சைன் பண்றதுலயோ அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்லாம் காட்டவே மாட்டாங்க. எந்த சீசனுமே. ஒரு 11 ஆடுறாங்கன்னா அதே 11 கன்டின்யூ பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அதான். நீ தோத்தாலும் பரவாயில்ல, அதே 11 தான் போவாங்க. பட் இந்த டைம் அத்தனை ரீப்ளேஸ்மெண்ட் வராங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டா உள்ள வந்த பிளேயர் அடுத்த நாள் மேட்ச் ஆடுறாரு. இதெல்லாம் சிஎஸ்கேல கண்டிப்பா புதுசா இருக்கு. பட் அது எல்லாமே ஒர்க் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப அந்த அளவுக்கு ஆயுஷ் மாத்ரே மேல டாப், அதுக்கப்புறமா டெவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு 11 செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்கண்ணே. இந்த அப்ரோச் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிருக்கு. அக்செப்டபிள் தான். மேபி இதுக்கப்புறமா சிஎஸ்கே கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தெரியுமா? இல்ல, அப்ரோச் சேஞ்ச் ஆயிருக்குங்க. இவ்வளோ நாளா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு சக்ஸஸ குடுத்தது. 5 கப்பு குடுத்துருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்ஸ் இன் ஐபிஎல்ங்கிற பேர் குடுத்தது. ஸோ எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே. இந்த வருஷம் நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கை குடுக்கல. ஸோ நம்மளும் மாறுறோம். ஸோ யங்ஸ்டர்ஸ கொண்டு வரோம். யங்ஸ்டர்ஸ பேக் பண்றோம். அடுத்த வருஷம் நம்ம ருத்ராஜ்லாம் இன்ஜூரிலேருந்து வெளியே வந்துருவாரு. வந்தோனே வெளிய விட்டுறலாம். வெளிய விட்டுறலாமா? வெளியலாம் விட வேணாம், உள்ளே இருக்கட்டும். பட் என்ன விஷயம்னா, ட்ரிபாத்தி பேக்கப் பண்ணோம். பட் வரல. இந்த வருஷம் நம்ம ஃப்ளெமிங்கே சொல்ட்டாரே, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணோம். பட் ஆக்ஷன் எங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருச்சு. எங்க பிளான்ஸ் படி போலன்னு. ஏன்னா, அவ்ளோ நம்ம தோப்போம். மோசமான தோல்விகள் இதெல்லாம். ஸோ மக்கள்னால ஏத்துக்க முடியல. அது அவங்கனாலயும் புரிஞ்சுக்க முடியுது. பட் இது நடக்கணும். இது நடந்தா தான் ஒரு சேஞ்ச் நடக்கும். நம்ம அதுக்குன்னு உடனே நின்னு சிஎஸ்கே அவ்வளோதான், இவ்வளோதான் அப்படி கிடையாது. நம்ம அவ்வளோ வந்து சக்சஸ் குடுத்த ஒரு டீம்.
ஸோ இது நடக்கணும். இந்த பிளேயர்ஸை பேக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்கெல்லாம் ஃபியூச்சர் இந்தியன்ஸ். இந்தியாவுக்கு ஆட போகிற பிளேயர்ஸ்னு இன்னைக்கு பார்க்குறவங்க. எப்படி வேற வேற டீம்ல வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்குறோம், அவங்கள பற்றி பேசுகிறோமோ, இப்போ நீங்கள் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாமே அந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ரைக் ரேட் பயங்கரமாக வச்சு ஒரு நல்ல நாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்க சிஎஸ்கே ஃபெயிலியர் பத்தி சொன்னீங்க. ஏன்னா சிஎஸ்கே இந்த மாரியான ஒரு ஃபெயிலியரை இதுவரைக்கும் சந்திச்சதே கிடையாது. அவங்களோட ஐபிஎல் வரலாற்றிலேயே. ஓகே. மேபி அதுதான் ஃபேன்ஸ வந்து பெருசா ஹர்ட் பண்ணிடுச்சோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த டைம் சிஎஸ்கேவ பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. நீங்கலாம் ஒரு டீமே கிடையாது. என்னடா பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாரி. பட் இதே நீங்க சொன்ன மாரி சிஎஸ்கே இதே ஸ்ட்ராட்டஜிய வச்சு தான் 5 கப் அடிச்சிருக்காங்க. அது இந்த டைம் ஒரு டைம் ஒர்க் ஆகல அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே வந்து ஃபேன்ஸ் முதற்கொண்டு தாக்கப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இத பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? அந்த ஃபெயிலியர் பார்க்காதனால தான் இந்த எக்ஸ்பிரஷன் இல்ல இது நீங்க சொன்ன கொஸ்டின் கரெக்ட்டு. மெயினா ஒரு பையன் ஒரு ஃபேன் வந்து மேட்ச் பார்க்க போறான். மேட்ச் பார்க்க போம்போது டிக்கெட்டோட விலை 10,000ன்னா, அந்த 10,000க்கு அவன் எப்படியாவது காச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கிட்டோ, இல்ல எப்படியோ அரேஞ்ச் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு போறான். அப்ப இந்த மாரி ஃபெயிலியர் பார்க்கும்போது, ஸ்போர்ட்ஸ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலாம். உண்மையான விலைக்கு டிக்கெட்ட வாங்கிட்டு போய் மேட்ச பார்க்கும்போது. இந்த மாரி நெறைய கடன வாங்கிட்டு, நான் எஸ்பெஷலி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் சொல்றேன். மேட்ச் பார்க்கணும், தல தோனிய பார்க்கணும் அப்படின்னு நெறைய பசங்க அலையறாங்க. ஸோ இந்த மாரி வாங்கிட்டு போய் நான் ஒரு டிக்கெட்க்கு சொல்றேன். இந்த மாரி பல டிக்கெட்ஸ் வாங்குறாங்க. போய் மேட்ச் பார்க்கும்போது, தோக்கும்போது அவனால அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க முடியுமா? கிடையாது. இன்னொன்னு சிஎஸ்கே டிக்கெட்ஸ்லாம் நெறையா வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு நெறையா போகுது. அப்படின்னு காசி சாரே வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. ஸோ டிக்கெட்ஸ் வந்து இங்க ஸ்பெக்டேட்டர்ஸ் அதான் ஃபேன்ஸ்னால வாங்குறதுக்கு முடியல ஈஸியா. ஸோ அப்படி இருக்கும்போது, அவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியாவது டிக்கெட் கிடைச்சு போறவன், கண்டிப்பா விரக்தியா தான் இருப்பான். இந்த சீசன் இப்படி ஒரு ஃபெயிலியர் பார்த்தவங்க, கண்டிப்பா நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே மேட்ச் பார்த்தா கூட, கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுக்குறீங்க. அங்க போனா ஒண்ணுமே இல்ல. பெரிய ஃபெயிலியர். அவன் அத எப்படி எடுத்துப்பான்? இதே வேற டீம் பாருங்களேன். டிக்கெட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, இங்கருந்து இப்ப சென்னை ஃபேன்ஸ் நெறைய பேரு, நான் போய் வெளியூர்லயே மேட்ச் பார்த்துக்கிறேன். அங்க டிக்கெட்ஸ் கிடைச்சிருது. நான் வந்து ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி அங்க கிடைச்சிருதுன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க டிக்கெட்ஸ வந்து ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி, ஓகே அந்த மாரி இருந்துச்சுன்னா, நம்மளும் ஸ்போர்ட்டிவா தாங்க பார்ப்போம். இப்படி கிடைக்காத பட்சத்தில, இருக்கிற விரக்தி டீம் மேல காட்டுறாங்க. இன்னொன்னு எல்லா ஃபேன்ஸும் அப்படி இல்ல. சப்போர்ட் பண்ற ஃபேன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் ஊர்ல இருந்தெல்லாம் வந்து பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்போ, அந்த டைம்ல ஏத்துக்க முடியல. நம்மளடா இப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்ன்னு. பட் நீங்க பாருங்க, அடுத்த சீசன் ஆரம்பிக்கும்போது, நம்ம ஃபேன் ஃபாலோயிங் எப்படி இருக்கும்? நமக்கு எப்படி சப்போர்ட் இருக்கும்ன்னு மட்டும் பாருங்க. அதுக்கான எல்லா வேலையும் இப்பவே ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த யங்ஸ்டர்ஸ சைன் பண்றது, அவங்க வந்து பண்ற பெர்ஃபார்மன்ஸ், இப்போ அப்படியே திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு சிஎஸ்கே மாறிட்டு இருக்குன்னு. அந்த சக்சஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்துல அவங்களுக்கு இன்னும் 2 லீக் மேட்ச் பேலன்ஸ் இருக்கு. ஒண்ணு ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட, இன்னொன்னு கடைசி மேட்ச் குஜராத் கூட இருக்கு. இந்த இந்த 2 மேட்ச் அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்? எப்படி முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, அவரு தோனி எப்பவுமே ஒரே விஷயம் தான். சீரியஸ் நம்ம ஒரு தடவ பங்களாதேஷ்ட்ட சீரியஸ் தோப்போங்க. அவங்க ஊர் ஹோம்ல போயிட்டு. 3 மேட்ச் சீரியஸ். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பங்களாதேஷ் ஜெயிச்சுருவாங்க. 3 மேட்ச் டாஸுக்கு வருவாரு. அப்போ வந்து நாங்க 2 மேட்ச் ஒழுங்கா ஆடல. நாங்க தோத்துட்டோம். பங்களாதேஷ் சூப்பரா ஆடுனாங்க. இந்த மேட்ச்ச நாங்க என்ஜாய் பண்ணி ஆடப் போறோம்னாங்க. மேட்ச்சும் வின் பண்ணோம். அதே தான் அவர் யங்ஸ்டர்ஸ்க்கும் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் என்ஜாய் பண்ணி ஆடுங்க. நீங்க உங்களுக்கு என்ன உங்க ஏரியால போட்டா ஸ்லாட்ல போனா ஷார்ட்ஸுக்கு போங்க. டீமுக்கு வந்து என்ன தேவையோ அந்த இன்புட்ஸ் நாங்க குடுக்குறோம். மேனேஜ்மென்ட் சைட்ல இருந்து நாங்க குடுக்குறோம். நீங்க வந்து எதுக்கும் பயப்பட வேணாம். உங்க ஷாட்ஸ நீங்க உங்க ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு ஆடுங்கன்னு தான் சொல்லுவாரு. அதே மாரி தான் பவுலர்ஸ்க்கும் உங்க பிளான் என்னவோ அந்த பிளான்ஸ் படி போங்க. முக்கியமான இந்த சீசன் நம்ம ஃபெயிலியர்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விட்ட கேட்ச் அவ்ளோ கேட்சஸ். எஸ். பிரஷர் வரும். யங்ஸ்டர்ஸ் அவனால முடிஞ்ச அளவுக்கு பிரஷர் அவனும் அத மேனேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்லயோ, பவுலிங்லயோ குடுக்க ட்ரை பண்ணா குடுத்தாங்க. நம்ம டீம்லயும். எங்க லேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ச் விட்டதுல. ரொம்ப பெரிய லேக். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆ மேபி சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த மாரி தருணத்தில சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் சப்போர்ட் பண்றவங்களும் சொல்றேன். ஆ இந்த மாரி தருணத்தில சுரேஷ் ரெய்னா ஒரு ஃபீல்டிங் கோச்சா போட்டா, இந்த சீசன் நம்ம இவ்ளோ கேவலமா தோத்துட்டு வெளிய போனா கூட, இந்த சந்தோஷத்தோட முடிக்கலாங்கிறது ஒரு நல்ல யோசனையா இருக்கும்னு நான் நெனச்சு சொல்றேன் இத. சீசன் ஆரம்பிக்கிறப்பவே நம்ம இத பத்தி டிஸ்கஸ் ஆமா. பண்ணியிருந்தோம். சுரேஷ் ரெய்னா மாரி ஒரு பெஸ்ட் ஃபீல்டர் எந்த இடத்துல யார் ஜானி ரோட்ஸ் ஒரு தடவ கேட்டாங்க. யார் இந்தியா டீமோட பெஸ்ட் ஃபீல்டர்ன்னு சுரேஷ் ரெய்னா ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல சுரேஷ் ரெய்னாவ ஸ்லிப்ஸ்ல யூஸ் பண்ணலாம், பாயிண்ட்ல யூஸ் பண்ணலாம். ஆ எந்த பொசிஷன்ல வேணா யூஸ் பண்ணலாம். அந்த மாரி எங்க நின்னாலுமே கேட்ச் எடுக்கக்கூடிய பிளேயர், நல்லா ஃபீல் பண்ற பிளேயர்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிளேயர ஜாண்டி ரோட்ஸே சொல்லும்போது, நம்ம ஏன் அவர வந்து ஒரு ஃபீல்டிங் கோச்சா போடக்கூடாது? எஸ். போட்டாங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஹேப்பியா ஹசே இருக்காரு. ஏன் இவரும் இருக்கட்டுமே. ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அப்போ விளையாண்டாங்க. இப்போ கோச்சா இருக்காங்க. ஸோ ஹசேவ பேக் பண்ண மாரி நம்ம சுரேஷ் ரெய்னாவையும் பண்ணா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பண்ணாங்கன்னா சந்தோஷம் தான். அண்ட் நீங்க சொன்ன மாரி இந்த டைம் சிஎஸ்கே ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்திருக்கு. மத்த டீம்ல இருக்கிற ஸ்ரீலங்கன் பிளேயர்லாம் பறந்து பறந்து பிடிக்கிறாங்க. நம்ம டீம்ல இருக்கிற ஸ்ரீலங்கன் பிளேயர் புடிக்கிற கேட்ச தட்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இல்ல நான் ஒரு அப்படிதான். கண்ட்ரிய நான் எதுவும் சொல்லல. அப்படி இல்லண்ணே. நான் பொதுவா நான் ஒருத்தர சொல்றேன். அது ஓகே. யாருங்கிறது நம்ம ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சிருக்கும். இது பார்க்கும்போது தொடர்ந்தா வந்து சிஎஸ்கே யாருக்கெல்லாம் கேட்ச் விடுறாங்களோ, அவங்க வந்து அந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்குறாங்க. ஆமா. நமக்கு எதிரா அடிச்சு.
ஸோ அதனால தான் அது போயிட்டு இருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம். சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் போயிருச்சு, அவ்வளோதான், அதை வச்சுக்கோங்க. தோனி ஐபிஎல் 2026 ஆடுவாரா மாட்டாரா? ஸோ கண்டிப்பா அதுக்கு என்ன ஆடுவாருங்க. அதுல என்னங்க டவுட்டு? ஓகே, அதான் பிரஸ் ஏங்க மீட்ல ஏதோ சொல்லியிருந்தாரு. அதாங்க நான் வெயிட் பண்றேன், பாடி சப்போர்ட் பண்றேன். அவரு இப்படி ஒரு தோல்விய பார்த்துட்டு விட்டுட்டு போற ஆள் கிடையாது. ஓகே. அவர் எத்தனையோ கம்பேக்ஸ் வந்து இந்தியா டீமுக்கும் குடுத்துருக்காரு. எத்தனையோ வாட்டி நீங்க வேர்ல்ட் கப் தோத்துட்டீங்க, செமிஃபைனல்ல தோத்துட்டீங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா ரிப்போர்ட்டர் கூட வந்து ஒரு தடவ அவர கூப்பிட்டு கலாய்க்கும்போது, அவர் திரும்ப "நீ வந்து என் பக்கத்துல உட்காரு. நான் நல்லா ஓடுறேனா? என்ன நீ அவரு பார்க்குறல்ல." கேட்ட கேள்விக்கு அவரே பதில் அவரே சொல்ல பதில் வச்சிருக்காரு. சொல்ல வச்சவர் அவரு. இந்த மாரி நான் விளையாண்ட ஒரு டீம்ல, இந்த மாரி டீம் இந்த மாரி சூழ்நிலையில இருக்கும்போது, கண்டிப்பா டீம விட்டு போற ஆள் கிடையாது. இந்த தோல்வி அவர ரொம்ப வந்து அந்த சக்சஸ குடுக்க அடுத்த சீசன் சக்சஸ்னா நல்ல கிரிக்கெட் நம்ம கண்டிப்பா ஆடுவோம் அடுத்த சீசன். அதுக்கு மெயின் ரீசனா தோனி ஒரு லப்பர் பிளேயரா இருப்பாரு. லப்பர் பந்து படத்துல ஒரு சீன் இருக்கும். ம். அதாவது அந்த உடைஞ்ச ஸ்டம்ப் வந்து அவர தூங்க விடாது. ம். அந்த ஆள் கண்டிப்பா நாளைக்கு வருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்ட்டா அதே மாரி தான். இந்த தோல்வி தோனிய தூங்க விடாதுன்னு தான் நானுமே நம்புறேன். அவர் என்னதான் சொல்லியிருந்தாலும், என் பாடி கண்டிஷன பேஸ் பண்ணி தான் நான் அடுத்த சீசன் ஆட வருவேனா, இல்லையா அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருந்தாலும், கண்டிப்பா ஆட வருவாருன்னு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றோம். சிஎஸ்கே மாரி ஒரு டீம இந்த மாரி ஒரு ஃபெயிலியர்ல விட்டுட்டு போற ஆள் தல தோனி கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனும் கூட. ஸோ அடுத்த சீசன் வருவாரு. இதே மாரி கேப்டன்சி பண்ணுவாரா? இல்ல புது கேப்டன் எடுத்து அப்பாயிண்ட் பண்ணலாமா? உங்க ஒப்பீனியன்? அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எல்லாருக்கும் ஆசை அவர் கேப்டன் பண்ணணும்னு. பட் என்ன கேட்டா வைஸ் டெசிஷன் வேற ஒரு யங்ஸ்டர் ருத்துராஜோ, இல்ல வேற ஒரு யங்ஸ்டர் கேப்டன் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா இது ஃபியூச்சருக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா ருத்ராஜ் கைக்வாட மேக்ஸிமம் சிஎஸ்கே இந்த டைம் ரிலீஸ் பண்ற ஐடியால தான் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது பண்றாங்களா இல்லையா? திரும்ப பேக்கப் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் கேப்டன்சி எனக்கு தெரிஞ்சு டவுட்ன்னு தான் தோணுது. சப்போஸ் 2 ஆப்ஷன் இருக்கு இப்போதைக்கு கேப்டன்சிக்கு அடுத்த வருஷம். ஒண்ணு ராஜஸ்தான் ஒதுக்குன சஞ்சு சாம்சன். இன்னொன்னு அந்த டீமையே ஒதுக்கிட்டு ரிஷப் பண்ட். ம். இந்த 2 பேரும் மேபி ஆப்ஷன்ல இருக்காங்கன்னு தோணுது. அடுத்த சீசன் உங்களோட ஒப்பீனியன். மேபி நடந்தால் 2 பேர்ல நீங்க யார சூஸ் பண்ணுவீங்க? சிஎஸ்கேவுக்கு கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா? நம்ம யோசிக்கிறது இதுதான். சீசன் ஒழுங்கா போல. ருத்துராஜும் இன்ஜூரில வெளிய போயிட்டாரு. ஒருத்தர் பண்ண தப்பு கிடையாது. சுத்தி இருக்கிற நெறைய பேர் கேட்சஸ் விட்டோம். பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங்ல, பவுலிங்ல பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன கேட்டீங்கன்னா, இவர விட்டுட்டு 2 கேப்டன் செலக்ட் பண்றது ஆஸ் எ கிரிக்கெட்டரா எனக்கு வந்து இது சொல்லணும்னே தோணல. ஏன்னா கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் ருத்துராஜ தான் பேக் பண்ணுவாங்க. ஓகே. ஏன்னா இதே தப்ப நம்ம முன்னாடி ஜடேஜாக்கு வந்து கொஞ்சம் மேட்சஸ் கேப்டன்சி குடுத்துட்டு உடனே திரும்ப வாங்கிட்டோம். ஆக்சுவலா அந்த டைம்ல வந்து ரொம்ப பிரஷர் இருந்துச்சு. ஜடேஜா கூட ஆடுன பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஆடுனாங்க. ஸோ அவரு ரொம்ப அந்த டைம்ல ஜடேஜாக்கு இனிமேல் ஜடேஜா கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாலலாம் அவரோட சிஎஸ்கே டீம் ஃபோட்டோஸ் எல்லாம் அவரோட இன்ஸ்டா பேஜோ இல்ல Facebooக்கான்னு எனக்கு தெரியல. அதுலேருந்து கூட ரிமூவ்ஸ்லாம் பண்ணாரு. நெறைய பிரச்சனைலாம் போச்சு. திரும்ப எல்லாம் சமரசம் பேசி தான் அவர் ஆடுனாரு. ஸோ இந்த தப்பு திரும்ப நடக்காது. ஏன்னா, ஃபியூச்சர்ல யார்ட்டயாவது வந்து இந்த மாரி இப்போ நீங்க சொன்ன மாரி ரிஷப்பையோ, சாம்சனையோ பிக் பண்ணிட்டு, ஃபியூச்சர்ல கொஞ்சம் வருஷம் கழிச்சு, "எப்பா யங்ஸ்டர் நீ கேப்டன் ஆவுறியான்னா?" அவன் ஓடி தான் போனே தவிர, நான் கேப்டன் ஆவுறேன்னு ஒத்துக்க மாட்டான். என்னடா ஏன்னா உங்க ஊர்ல தான் தோனிய தவிர யாருக்கும் மரியாதை இல்லையேப்பாங்கிற மாரி ஆயிடும். அந்த எக்ஸாம்பிள் நம்ம கண்டிப்பா செட் பண்ண மாட்டோம். நான் கடைசியா சின்ன ஒரு டாபிக் இருக்கு. இப்போ வந்து இந்த யங்ஸ்டர்ஸ சைன் பண்ணி எடுக்குறாங்க. அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதர் ஸ்டேட்டாவோ இல்ல அதர் கண்ட்ரியாவோ தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுல டேலண்ட்ஸே இல்லையாண்ணே. இங்க இருக்கிற டேலண்ட் தான் அங்க சாய் சுதர்ஷன் ஒருத்தர் ஆடிட்டு இருக்காரு. அதே டீம்ல ஷாருக் கானா இருக்கட்டும், வாஷிங்டன் சுந்தரா இருக்கட்டும், சாய் கிஷோரா இருக்கட்டும் ஆடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சிஎஸ்கே அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எடுக்க மாட்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுல டேலண்ட் இல்லன்னுலாம் ஓகே. சொல்லாதீங்க. டிஎன்சிஏ வந்து நம்ம அசோசியேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அசோசியேஷன் இந்தியால. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டிவிஷன்லேருந்து 6த் டிவிஷன் வரைக்கும் இருக்கு. 150 டீமுக்கு மேல இருக்கு. வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 726 மேட்சஸ்க்கு மேல நடத்துறோம். ஸோ இவ்ளோ பேர வந்து கிரிக்கெட்டர்ஸ சப்போர்ட் பண்ண தான் டிஎன்சிஏ இன்னைக்கு வந்து நெறைய பவர் பிளே ரூல்ஸ் இருக்கட்டும், சேஞ்சஸ் நெறைய ரூல்ஸ்ல கொண்டு வராங்க. சப்போர்ட் பண்றாங்க. தேவையான இப்போ ஒரு ஒரு டீம்ஸ்க்கும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தராங்க. சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாம நல்ல விக்கெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது எல்லாமே கிரிக்கெட்டர்ஸ சப்போர்ட் பண்றதுக்கு தான். ஸோ நீங்க டாப் 5 இந்தியால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸும் வந்து அந்த ஸ்டேட் லிஸ்ட்ல கண்டிப்பா இருப்பாங்க. அந்த காலத்துலேருந்து கிரிக்கெட்டுக்கு நம்ம டிஎன்சிய சப்போர்ட் பண்ற மாரி எனக்கு தெரியல எத்தன அசோசியேஷன் சப்போர்ட் பண்ணும்னு தெரியல. அவ்ளோ பேக்கப் பண்றாங்க கிரிக்கெட்டர்ஸ்க்கு. டிஎன்சில நான் ரீசென்ட்டா பேசினப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கோச்சஸ் சொன்னது வந்து டிஎன்சில நெறைய உங்களுக்கு ஸ்கீம்ஸ் இருக்கு. நீங்க அத யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாரு. சாமுவேல்னு சொல்லிட்டு டிஎன்பிஎல் கோச் அவரு. அவர் நெறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இது இல்லாம டிஎன்சிய வந்து டிஎன்பிஎல் மட்டும் கிடையாது. டிவிஷன் கிரிக்கெட் கண்டக்ட் பண்றாங்க. அண்டர் 23, அண்டர் 19 இந்த மாரி நெறைய டோர்னமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. இதிலிருந்து கண்டிப்பா நெறைய பிளேயர்ஸ் வந்து புரொடியூஸ் ஆவாங்க. பட் இதிலிருந்து அவங்களோட அடுத்த கட்டம்ங்கிறது ஐபிஎல், இந்தியன் டீம் அப்படி தான் இருக்கும். பட் இது நடக்கவே மாட்டேங்குது. அது எங்க லேக் ஆகுதுன்னு நெனைக்கிறீங்க? ஐபிஎல், இந்தியன் டீம் சொன்னீங்க. ஆ டிஎன்பிஎல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 8 டீம் வர்றாங்க. 2016ல நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தான் அதுவும் வந்து இதெல்லாம் வரதுக்கு முக்கியமான ரீசன். நீங்க பார்த்தீங்கன்னா, இதே மாரி வேற ஸ்டேட்லலாம் நெறைய லீக்ஸ் பண்ணாங்க. எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎல் அளவுக்கு சக்சஸ் கிடையாது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தான். டிஎன்சி அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கான வியூவர்ஸும் அவ்வளோ பேர் மேட்சஸ் பார்க்குறாங்க. 8 டீம் ஆடுறாங்க. கிட்டத்தட்ட 31 மேட்ச் நடக்குது. ஸோ, அதில பெர்ஃபார்ம் பண்ணி வந்தது தான் நம்ம நட்ராஜன், நம்ம ஷாருக் கான், சாய் சுதர்ஷன் இருக்கட்டும், சாய் கிஷோர் இந்த மாரி எல்லாரும் அந்த பேக்கப்ல தான் இருக்காங்க.
பட் என்ன விஷயம்னா, இன்னைக்கு நம்ம சென்னை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்துனாங்க. அதாவது அப்பா யங்ஸ்டர்ஸ பேக் பண்ணலாம்பா. இது வந்து பண்ணா தான் இப்படி நம்ம பேக் பண்ணி நல்ல ஹிட்டர்ஸ எடுத்தா தான் நம்ம ஜெயிப்போம். ஏன்னா எல்லா டீமும் அதுதான் பண்றாங்க. ஒரு நாள் வரும். கண்டிப்பா தமிழ்நாடு பிளேயர்ஸ் வேணும்பா. ஏன்னா மேட்ச் வின்னரா இருக்கான் வெளி டீமுக்கு போனா. ரஷீத் கான் சொல்றாரு, சாய் கிஷோர்ட்ட இருந்து நான் ஒரு சில விஷயத்த கத்துக்கிறேன். இந்த ஊர்ல ஏன்னா இந்தியா விக்கெட்ஸ்ல வந்து நெறைய ஆடியிருக்காரு டொமஸ்டிக் மேட்சஸ். இங்கெல்லாம் எப்படி போடணும்னு நான் சாய் கிஷோர்ட்ட இருந்து கத்துக்கிறேன்னு சொன்னாரு. சாய் சுதர்சன் அமைதியா ரன் அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாரி பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. "யோவ்! நீங்க வந்து ஆடியா? என்னய்யா எங்க ஊர விட்டு அங்க போய் ஆடிட்டு இருக்கேங்கிற" மாரி இருந்தாலும், ஒரு நாள் கண்டிப்பா இப்ப எப்படி ஸ்ட்ராட்டஜி மாத்துனாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிய வரும். அன்னைக்கு வந்து சேப்பாக் கலக்கும் கண்டிப்பா. ஓகே. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரியான மொமெண்ட்டுக்கலாம். ஸோ எத்தன நாள் தான் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வேற வேற டீமுக்கு ஆடுவாங்க. ஸோ சிஎஸ்கேல ஆடுனா பார்க்க நல்லாருக்கும். எடுத்தாங்க நம்பி ஒரு சில பிளேயர்ஸ. பட் அவங்களுக்கும் பெருசா வாய்ப்புகள் கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஓவராலா பார்க்கும்போது இந்த கன்க்ளூஷனுக்குள்ள வந்துருவோம். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஐபிஎல் 2026ல தல தோனி ஆட போறாருங்கிறத சொல்ட்டீங்க. பட் எங்களுக்கு கேப்டனா சஞ்சு சாம்சனும் வேணாம், ரிஷப் பண்ட்டும் வேணாம். நாங்க ருத்துராஜ் கெய்க்வாட வச்சே போயிடுறோம் அப்படிங்கிற மாரியும் சொன்னீங்க. கடைசியா சிஎஸ்கேக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கன்க்ளூஷன் குடுத்துட்டு முடிச்சிடுங்க. சென்னை வந்து இந்த தடவ பெர்ஃபார்ம் பண்ணல. அது வந்து கண்டிப்பா எல்லாரும் அது ஒரு கஷ்டமா தான் இருக்கு. பட் சென்னை நல்ல டீம் இல்லன்னுலாம் கிடையாது. இந்த தடவ பெர்ஃபார்ம் தான் பண்ணல. ஆ எல்லா ஸ்போர்ட்லயும் இந்த மாரி நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே வந்து அதிகமா இப்ப எப்படி ஐபிஎல் பார்க்குறோம்னு சொல்றோமோ, அதோட அதிக வியூவர்ஸ் பார்க்குற டோர்னமெண்ட் தான் இங்கிலீஷ் பிரீமியர் லீக். ஃபுட்பால்ல மான்செஸ்டர் யுனைட்டட், ஆர்சனல் இந்த மாரி பெரிய டீம்ஸ்லாம் அந்த காலத்துல ஆதிக்கம் பயங்கரமா செலுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மேன் சிட்டி, லிவர்பூல் இந்த மாரி டீம்ஸ்லாம் செலுத்துறாங்க. லிவர்பூலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரேக் உழுது. அவங்க ட்ராஃபீஸ் ஜெயிச்சுட்டே வந்தாலுமே, டீமோட கோச் சேஞ்ச் ஆகும்போது, ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகும்போது, மேனேஜ்மென்ட் சேஞ்ச் ஆகும்போது ஒரு பிரேக் விழுந்து, திரும்ப அந்த கப் ஜெயிக்க அவங்க கஷ்டம் தான் படுறாங்க. இது அந்த ஸ்போர்ட்ல இல்ல, எல்லா ஸ்போர்ட்லயும் நடக்கும். ஸோ அதே தான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் இந்த வருஷம் நடந்திருக்கு. பட் இதுலருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டு கம்பேக் தரப்போறோங்கிறது தான் விஷயம். மெயினா என்னன்னா, என்னோட விஷயம் என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி மேட்ச் ஜெயிச்சா கூட, தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கும் பேக்கப் பண்ணணும். ஸ்குவாட்ல மட்டும் வச்சிருக்க கூடாது. கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல ஒரு 2 பேராவது ஆடணும். ஏன்னா, அவ்ளோ ஸ்கில்ஃபுல் பிளேயர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. அத மத்த பிளேயர்ஸ் அதாவது மத்த டீம்ஸ்லாம் அத யுட்டிலைஸ் பண்ணும்போது, கண்டிப்பா இவங்களும் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த சீசனுக்கு சிஎஸ்கே இப்ப பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்த சீசனுக்கு யாரு கேப்டனா வரலாம் அண்ட் இந்த அண்ணன் சொன்ன மாரி தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆடுறத பத்தி உங்களோட ஒப்பீனியன். ஸோ எல்லாத்தையும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். தேங்க் யூ. தேங்க் யூ.